பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்க்குள்ள வந்து இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக லைவா வந்து நமக்கு என்னென்ன அப்டேட் வந்து மாறி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆனா இது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சோட எண்டுக்குள்ள பிஎஸ்என்எல் தங்களோட ஆப்பை வந்து வேற லெவலுக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய அப்டேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது அதோட பேட்ச் அப்டேட்டா தான் இருக்கணும். சில மாற்றங்கள் நடந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி யூஐல சில சேஞ்சஸ் இருக்கலாம். பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இப்போ பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்பை அப்டேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எஸ் நான் முன்ன சொன்ன மாதிரியே சின்னதாக ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. யூஐயில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. கர்வ்ட் ஆகட்டும் அண்ட் சில பல பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில பல அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1499 ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக 1999 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேஸ்க்கான வேலிடிட்டி டேட்டாவும் இன்க்ரீஸாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சில பல விஷயங்களை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை விட இது வந்து பெஸ்ட்டான ப்ரிப்பேரான பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 425 நாள் அப்படிங்கிற ஒரு மெகா ரீசார்ஜ் பேக்கையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைலைட் பண்ணி இன்னும் சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்லேருந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் அமேசானுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் அடிஷ்னலாக 1% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ₹215 அடிஷ்னல் பிளான்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா சில பல திங்ஸை நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக வந்து புலப்படும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் சில மாற்றங்கள் நடந்தால் தான் இவங்களை சமாளிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ₹18 ரீசார்ஜ் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா காலர் டியூன் வைக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் பேசிக் ரீசார்ஜ் பிளான் வச்சாலே காலர் டியூன் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த மந்த்லி ட்வைஸை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ₹18 பிளான்லாம். இன்னும் சில பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பிளான்ஸை வந்து அழகாக வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏகப்பட்ட ஆப்ஸில் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ தான் பிஎஸ்என்எல்குள்ளே வந்திருக்கு. ஃபில்டர் ஆப்ஷன் மூலிமா செலக்டிவாக ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே நேரங்களில் இந்த பிளானோட இந்த பிளான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் கோ த்ரூ பண்ணாமே மோர் ஆப்ஷனை கொடுக்காமையே ஈஸியாக வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அன்லிமிட்டட் டேட்டாவா இல்லை லிமிட்டட் டேட்டா தானா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூஐயில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் பத்தாது, இன்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். ஓடிடி பிளாட்ஃபார்மில் மிகப்பெரிய புரட்சியை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பிஎஸ்என்எல் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மார்ச் எண்டில் நடக்க போகுது. அப்படி நடந்தால் அந்த வீடியோ ஃபஸ்ட்டாக மேக் பண்ணுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.